திருப்புவனம் இளைஞருக்கு நடந்த கொடுமை யாருக்கும் நடக்கக்கூடாதது, யாராலும் நியாயப்படுத்த முடியாதது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். திருப்புவனம் இளைஞருக்கு நடந்த கொடுமை யாராலும் நியாயப்படுத்த முடியாத தவறு என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தொலைபேசி வாயிலாக ஆறுதல் தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடமை தவறி குற்றம் இழைத்தவர்களுக்கும் நிச்சயம் திமுக அரசு தண்டனை பெற்றுத் தரும் என்று கூறியிருக்கிறார். அஜித்குமாரின் தாயார் மற்றும் தம்பியிடம் தொலைபேசி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல் கூறினார். சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்தார். திருப்புவனம் இளைஞருக்கு நடந்த கொடுமை யாருக்கும் நடக்கக்கூடாதது, யாராலும் நியாயப்படுத்த முடியாத தவறு என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கடமை தவறி குற்றம் இழைத்தவர்களுக்கு நிச்சயம் திமுக அரசு தண்டனை பெற்றுத் தரும் எனவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தொலைபேசி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல் கூறியுள்ளார். உயிரிழந்த இளைஞர் அஜித்குமாரின் தாயார் மற்றும் தம்பிக்கு தொலைபேசி வாயிலாக ஆறுதல் கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிச்சயம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை பெற்றுத் தரப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்திருக்கிறார். ஹலோ, வணக்கம்மா. சாரிப்பா, தைரியமா இருங்க. ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். சீரியஸா ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன பண்ணுமோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணி விட சொல்றேன். மந்திரி பார்த்து பாரு. தைரியமா இருக்குமா? தைரியமா இருக்கு. கூப்பிடாத வந்துருச்சு. தைரியமா இருக்கு. நான் அந்த தம்பி இருக்காப்புல. தம்பி சார், நவீன் பேசுறேன் சார். வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம். நடக்கூடாது, நடந்துருச்சு. தைரியமா இருங்க. நான் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன என்ன ஹெல்ப் பண்ண சொல்றேன். உங்களுக்கு அமைச்சர் சொல்லி கரெக்ட் எடுத்துட்டு இருக்கேன். தைரியமா இருங்க. தைரியமா இருங்க. இல்லைங்க சார், விசாரணைக்கு கூட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் அதான் நடந்துருக்கு. அவருமே ஆக்ஷன் எடுத்துருக்கோம். அரெஸ்ட் பண்ணியாச்சு எல்லாரையும். சரிங்க சார். நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அப்படி சொல்றேன். இல்லைங்க சார், பையன் வயசு வந்து 29 வயசுங்க சார். எங்கள் அம்மா வந்து இப்போ எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க. நான் வந்து லூக்கன்ற ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளை சார் அவன். ரொம்ப எங்கள் அம்மா சொல்லுங்க. யாருமே ஏற்றுக்க முடியாது, ஒத்துக்க முடியாது. அதுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்துருவேன். தைரியமா இருங்க. தைரியமா இருங்க. சரிங்க சார். ஓகே சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.